வரும் 30ஆம் தேதி தாவேகா சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் வரும் 30ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளது. வரும் 30ஆம் தேதி மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து பாராட்டுகிறார் தாவேகா தலைவர் விஜய். முதற்கட்டமாக 20 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர், ஜெயங்கொண்டம், அரக்கோணம், சோளிங்கர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி, காட்டுமன்னார்கோவில், சிதம்பரம், திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, புவனகிரி தொகுதிகளுக்கும், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், ரிஷிவந்தயம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் தொகுதி மாணவ மாணவிகளுக்கு முதல் கட்டமாக விருதுகள் வழங்கப்படுகிறது. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இந்த விழாவானது நடைபெற உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் தரப்புல அதோட தலைவரான விஜய் தற்போது அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. இதுல கடந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. இந்த நடைபெற்ற தேர்வுல அனைவரும் வெளியானதை அனைவரும் நன்றாக அறிவோம்னு தெரிவிச்சிருக்கிறார். இந்த பொது தேர்வுல அதாவது தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ செல்வங்களை தமிழகத்தை அதாவது விஜய் நேரில் அழைத்து பாராட்ட உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமா 30/5/2025 அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமல்லபுரத்துல உள்ள ஷெட்டன் ஹோட்டல்ல பாராட்டு விழா நடைபெறுது. மொத்தம் 20 தொகுதிகளுக்கு உட்பட்ட இந்த தொகுதியில், அதாவது இந்த சட்டமன்றங்களில் உள்ள மக்கள், அந்த மாணவ மாணவிகள் பாராட்டப்பட இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பாராட்டு விழாவில் அந்த மாவட்டங்களை சார்ந்த குறிப்பிட்ட சட்டமன்ற பகுதிகளை தெரிவித்து அந்த பகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகளை பாராட்டுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல மாணவ செல்வங்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் தனிப்பட்ட முறையில் அன்பும் அக்கறையும் கொண்டுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த பாராட்டு விழாவை மாணவ செல்வங்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் முன்னிலையில சான்றிதழ் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்க உள்ளதாகவும், அதன் அடிப்படையில இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் அதோட பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தாவேகா தரப்புல நடத்தப்படுற இந்த கல்வி விருது வழங்கும் விழா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.